தமிழக சட்டசபைகள் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு சட்டசபை கூட்டம் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பட்ஜெட்டுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் கூறியதாவது: தாவேக அரசுக்கும் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுக்கும் 0 மதிப்பெண்தான் வழங்க முடியும். தேர்தல் வாக்குறுதிகளை எப்போது நிறைவேற்றுவார்கள் என்ற தகவல் இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளில் கூறப்பட்ட எந்த முக்கிய அம்சங்களும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. மாற்றம் என்று கூறும் தாவேக அரசு முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து செயல்படுத்துகிறது. திமுக அரசின் திட்டங்களுக்கு புதிய பெயர்களை சூட்டி ஸ்டிக்கர் ஒட்டும் பணியே நடக்கிறது. மடிக்கணினி வழங்கும் திட்டம் வெற்றி மடிக்கணினி திட்டம் என்றும், கலைஞர் வீடுகட்டு திட்டம் வெற்றி வீடுகட்டும் திட்டம் என்றும் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்களையே புதிய பெயர்களில் அறிவித்துள்ளனர். அந்த பெயர் மாற்றத்திற்காக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாடு வளர்ச்சியில் முதலிடத்தில் இருப்பதாக பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளதாகவும், அதற்கு காரணம் திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள்தான் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஒலிம்பிக் திறப்பு மையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டவை என்றும் அவர் கூறினார். திமுக ஆட்சியின் சாதனைகளை ஒப்புக்கொண்ட நிதியமைச்சருக்கு திமுக சார்பில் நன்றி என்று கூறி, கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளதாகவும், காவிரி நீர் வரத்து கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஜூலை மாதத்தில் குறைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஆடிப்பெருக்கு நாளில் கூட காவிரியில் போதிய நீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படவில்லை. மேகதாது அணை கட்டுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து பேசிய அவர், கடந்த 5 வாரங்களில் 4 லாக்அப் மரணங்கள் மற்றும் 5 சாதி ஆணவ கொலைகள் நடந்துள்ளன என குற்றம் சாட்டினார். பட்ஜெட் தாக்கல் நடைபெற்ற நாளில் தன்னை கைது செய்தது பற்றி பேசிய உதயநிதி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் கேள்விகள் கேட்கக்கூடாது என்பதற்காக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அரசின் பிரச்சனைகளை திசை திருப்பவே காவல்துறை என்னை கைது செய்தது என்று தெரிவித்தார். மேலும் திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் கைது செய்யப்படுவதாகவும், அதிமுக எம்எல்ஏக்களை தாவேக்கு விலைக்கு வாங்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மின்சார பிரச்சினை குறித்தும் அவர் விமர்சனம் முன்வைத்தார். மின்சாரம் கிடைப்பதே பிரச்சனையாக இருந்த நிலையில் 3.5 லட்சம் மக்களுக்கு அதிகப்படியான மின் கட்டணம் வந்துள்ளது என்று தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்திலும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.